CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRB எழுத போகும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துகளுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRBயின் தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோவாகும். இது மாடல் டெஸ்ட் சீரியஸாக உங்களுக்கு நடத்தப்படுகிறது. பார்ட் நம்பர் 5 தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த தேர்வானது உங்களுக்கு முதலில் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. அதற்கான விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவிற்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வை எழுத விரும்பினால் நீங்களும் மாத சந்தாதாரராக மாறி இந்த தேர்வை எழுதி பயிற்சி பெறலாம். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 101வது கேள்வி. இதற்கு முன்னர் 100 வினாக்கள் வெளியாகி உள்ளன 4 பாட்டுகளில். அதையும் பார்த்துவிட்டு இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். இந்தியா காற்றாலை மின்சார உற்பத்தியில் டேஷ் இடத்தில் உள்ளது. இந்தியா காற்றாலை மின்சார உற்பத்தியில் டேஷ் இடத்தில் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3வது, 5வது, 4வது, 2வது. 102வது கேள்வி. திருமந்திரம் டேஷ் என்பவரால் இயற்றப்பட்டது. திருமந்திரம் டேஷ் என்பவரால் இயற்றப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் திருவள்ளுவர், திருவாதவூரார், திருமூலர், பேயனார். 103வது கேள்வி. மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கு டேஷ் என்று பெயர். மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கு டேஷ் என்று பெயர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கோடை, கொண்டல், தென்றல், வாடை. 104வது கேள்வி. வழி மிகின் வழி இல்லை என்ற வரிகளை கூறியிருப்பவர் டேஷ். வழி மிகின் வழி இல்லை என்ற வரிகளை கூறியிருப்பவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஐயூர் முடவனார், மதுரை இளநாகனார், இளங்கோவடிகள், பிசிராந்தையார். 105வது கேள்வி. இந்தியாவில் தமிழகம் காற்றாலை மின்சார உற்பத்தியில் டேஷ் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் தமிழகம் காற்றாலை மின்சார உற்பத்தியில் டேஷ் இடம் பெற்றுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1ஆம், 3ஆம், 4ஆம், 2ஆம். 106வது கேள்வி. உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் டேஷ். உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மார்ச் 14, ஜூன் 15, ஜூலை 16, ஏப்ரல் 10. 107வது கேள்வி. கிழக்கில் இருந்து வீசும் காற்றுக்கு டேஷ் என்று பெயர். கிழக்கில் இருந்து வீசும் காற்றுக்கு டேஷ் என்று பெயர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கொண்டல், வாடை, தென்றல், கோடை. 108வது கேள்வி. கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வரிகளை கூறியுள்ளவர் டேஷ். கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வரிகளை கூறியுள்ளவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இளங்கோவடிகள், பிசிராந்தையார், ஐயூர் முடவனார், மதுரை இளநாகனார். 109வது கேள்வி. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று டேஷ் கூறியுள்ளார். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று டேஷ் கூறியுள்ளார்.
இதனுடைய ஆப்ஷன்ஸ் திருவாத ஊரார், திருமூலர், பேயனார், திருவள்ளுவர். 110வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் சந்திப்பிழையில்லாத வாக்கியத்தை தெரிவு செய்க. கீழ்க்கண்டவற்றில் சந்திப்பிழையில்லாத வாக்கியத்தை தெரிவு செய்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். இதில் 4 ஆப்ஷன்களுமே ஒரே சென்டென்ஸ் தான் இருக்கிறது. அதில் எந்த வாக்கியமானது சந்திப்பிழையில்லாத வாக்கியம் என்பதை நீங்களே கண்டறிந்து கொள்ளுங்கள். அதற்கான விடைகளை குறித்து கொள்ளுங்கள். ஏன்னா சந்திப்பிழைகள் இல்லாத வாக்கியத்தை சரியாக தேர்வு செய்யுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 111வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தெரிவு செய்க. கீழ்க்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தெரிவு செய்க. மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய். இந்த வாக்கியம்தான் 4 ஆப்ஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த வாக்கியம் சரியான நிறுத்தற்குறிகளோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக குறித்து விடைகளை எழுதுங்கள். இதுவும் நீங்களே தான் பார்த்து குறித்து கொள்ள வேண்டும். அடுத்து 112வது கேள்வி. குணக்கு என்பது டேஷ் திசையை குறிக்கும். குணக்கு என்பது டேஷ் திசையை குறிக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. 113வது கேள்வி. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் இலக்கியம் டேஷ். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் இலக்கியம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சீவக சிந்தாமணி, மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். 114வது கேள்வி. ஊதை காற்று என்று டேஷ் காற்று அழைக்கப்படுகிறது. ஊதை காற்று என்று டேஷ் காற்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தென்றல், கோடை, வாடை, கொண்டல். 115வது கேள்விக்கு வந்திருக்கோம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் டேஷ். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கபிலர், ஔவையார், வெண்ணிக்குயத்தியார், பரணர். அடுத்து 116வது கேள்வி. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பருவக்காற்றின் பயனை ஹிப்பாலஸ் உலகிற்கு உணர்த்தினாரா? அடுத்த ஆப்ஷன் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? அடுத்த ஆப்ஷன் ஹிப்பாலஸ் எதையாவது உணர்த்தினாரா? கடைசி ஆப்ஷன் ஹிப்பாலஸ் கிரேக்க அறிஞரா? இதில் உங்களது விடை எது? 117வது கேள்வி. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. அதாவது பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களது வரிசை என்ன என்பதை தேர்ந்தெடுங்கள். முதல் பக்கத்தில் பார்க்கிறோம் வாடை, கோடை, கொண்டல், தென்றல். இரண்டாவது பக்கத்தில் பார்க்கிறோம் தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு. இதில் உங்களது விடை என்ன என்பதை கீழ்கண்ட 4 வரிசைகளில் ஒன்றை தெரிவு செய்க, ஒவ்வொன்றாக பார்த்து. அடுத்து 118வது கேள்வி. சந்தி பிழைகள் இல்லாத வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சந்தி பிழைகள் இல்லாத வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? இதுதான் வாக்கியம். இது 4 வாக்கியங்களிலும் இதே வாக்கியம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த வாக்கியம்
சந்தி பிழைகள் இல்லாத வாக்கியம் என்பதை பார்த்து தேர்ந்தெடுங்கள். 119வது கேள்வி. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலை எழுதியவர் டேஷ். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலை எழுதியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சொக்கநாத கிழவர், சொக்கநாத புலவர், கண்ணதாசன், பத்மநாபன். 120வது கேள்வி. வெண்ணி குயத்தியார் டேஷ் காலத்தைச் சேர்ந்த பெண் புலவராவார். வெண்ணி குயத்தியார் டேஷ் காலத்தைச் சேர்ந்த பெண் புலவராவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இடைக்காலம், சங்க காலம், பண்டை காலம், காலம் அறியப்படவில்லை. 121வது கேள்வி. வெண்ணி குயத்தியார் டேஷை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார். வெண்ணி குயத்தியார் டேஷை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சென்னி வளவன், கோச்செங்கணான், கிள்ளி வளவன், கரிகால் பெருவளத்தான். 122வது கேள்வி. ஹிப்பாலஸ் என்பவர் டேஷ் நாட்டைச் சேர்ந்த மாலுமி ஆவார். ஹிப்பாலஸ் என்பவர் டேஷ் நாட்டைச் சேர்ந்த மாலுமி ஆவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: போர்ச்சுகல், ஆங்கில, கிரேக்க, அமெரிக்க. 123வது கேள்வி. முசிறி துறைமுகத்திற்கு நடுக்கடலிலிருந்து நேரே பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் டேஷ். முசிறி துறைமுகத்திற்கு நடுக்கடலிலிருந்து நேரே பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: யவனர், கொலம்பஸ், ஹிப்பாலஸ், வாஸ்கோ ட காமா. அடுத்து 124வது கேள்வி. பனிப்பகுதியிலிருந்து வீசும் காற்று டேஷ் ஆகும். பனிப்பகுதியிலிருந்து வீசும் காற்று டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கொண்டல் காற்று, ஊதை காற்று, கோடை காற்று, தென்றல் காற்று. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி தமிழ் தகுதி தேர்வினுடைய 125வது கேள்வி. காற்றில் டேஷ் கலப்பதால் அமிலமழை பொழிகிறது. காற்றில் டேஷ் கலப்பதால் அமிலமழை பொழிகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு. நீங்கள் உங்கள் விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உடனே உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி உங்களது மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் அதற்கான PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் மாத சந்தாதாரராக மாறி இந்த மாடல் டெஸ்ட் சீரீஸில் பங்கெடுத்து உங்கள் மதிப்பெண்களை உயர்த்தி கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.